patient case number 24 and இந்த பேஷண்டோட ஏஜ் பாத்தீங்கன்னா 38 இயர்ஸ் ஆகுதுங்க. அண்ட் இவர் வந்த கம்ப்ளைண்ட்ஸ் பாத்தீங்கன்னா கம்ப்ளைண்ட்ஸ்ல இவர் டயக்னோஸ்டே வந்துட்டாரு. அவரே சொல்லிட்டாரு ஷயாட்டிகா எனக்கு 3 வருஷமா இருக்குன்னு சொல்லிட்டு. சோ அவரை உட்கார வச்சு அசஸ் பண்ணதுல அவருக்கு ஷயாட்டிகால சூடோ ஷயாட்டிகா இருக்குன்னு தெரிய வந்தது. ஷயாட்டிகாக்கும் சூடோ ஷயாட்டிகாக்கும் ரெண்டுத்துக்குமே பெருசா வித்தியாசம் இல்ல. சிம்டம்ஸ் எல்லாமே சேம் தான். அதே மறுத்து போறது, அதே புல்லிங் பெயின் இருக்கும், அதே மாதிரி புடிச்சு இழுக்கிற மாதிரி நர்வ் கம்ப்ரெஷன் மாதிரி எல்லாமே அதே மாதிரி தான் இருக்கும். பட் ஆனா இந்த பர்சனுக்கு பாத்தீங்கன்னா சைட்ல இருக்கிற தொட மசில் எல்லாமே டைட்டா இருக்கு. அண்ட் காலையுமே சைட்ல இருக்க மசில் எல்லாமே டைட்டா இருக்கு. ஆனா ஆப்போசிட் லெக்ல இருக்கிற மசில் அடக்டாஸ்னு சொல்லிட்டு அந்த மசில் ரொம்ப ரொம்ப வீக்கா இருக்கு. அண்ட் பட்டெக்ஸ்ல சேம் சைட்ல இருக்கிற குளூட்டியஸ் மினிமஸ்ன்னு சொல்ற மசில் ரொம்ப ரொம்ப வீக்கா இருக்கு. ஸோ இந்த சூடோ ஷயாட்டிகா வந்து இந்த குளூட்டியஸ் மினிமஸ்ன்ற மசில் வந்து ரொம்ப வீக் ஆச்சுன்னா இந்த மாதிரி பெயின்ஸ் வந்து அவருக்கு டெவலப் ஆக ஆரம்பிக்கும். ஸோ அவருக்கு வந்துட்டு எந்த மசில் டைட்டா இருக்கோ அதை ரிலீஸ் பண்ணிட்டு ஆப்போசிட் மசில் வந்துட்டு அவருக்கு ஆக்டிவேட் பண்ணிட்டு அனுப்பியாச்சு. ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி லேட்டபிளான கம்ப்ளைண்ட்ஸ் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.